இவங்க நடந்து வந்தாலே தங்க சிலை மாதிரி இருக்கு, கோடி கணப்பு 2 கோடி நீ பார்த்தன்ற மாதிரி உங்களோட ஒர்த்தே வேற லெவல்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஐ மீன் நீங்க போட்டிருக்க அணிகலன்கள்ல இருந்து, கட்டியிருக்க புடவையில இருந்து, அந்த செருப்புல இருந்து எல்லாரும் நோட் பண்றாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ த வர்த் ஆஃப் வாட் யூஆர் வேரிங் கரண்ட்லி உங்க எக்ஸ்போல நம்மளால பண்ண முடியலன்றதுனால இப்போ வாட் இஸ் த வர்த் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் யூஆர் வேரிங் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன பிரேக். எல்லாம் சல்ப பொருளா இருக்கு போது. சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லணும் இப்ப என்னென்ன எங்க வாங்குறது, என்ன என்னென்ன இதெல்லாம் எவ்வளோ. இதுவா இந்த பேங்க்லாம் எவ்வளவு இருக்கும்? ஒரு த்ரெட் பேங்கிள் மாதிரி இருக்கு. த்ரெட் பேங்கிள் இல்ல, மெட்டல். இந்த ஆமா கீழே த்ரெட் இருக்கோ. ஒரு 200 ரூபாய். அவ்வளோ. ஓகே. 200 250 ரூபாய். ஓகே. இது 10 ரூபாய் இருக்குமா? ஹேர் பேண்டா இல்ல ஆமா. பிரேஸ்லெட்? ஆனா 10 ரூபாய் பக்கத்துல போட்டிருக்கிற பிரேஸ்லெட் டைமண்ட் பிரேஸ்லெட். இது போட்டுட்டே தான் தூங்குறது. நான் டெய்லி போட்டுக்கிறது. இது அத்தான் வாங்கி கொடுத்தது, இப்போ இல்ல, லாங் பேக். சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ பர்த்டேவோ ஏதோ ஒரு டே இல்ல சும்மா டே கூட வாங்கி, அந்த மாதிரி சம் டே ஸ்பெஷல் டேக்கெலாம் அவங்க வாங்கி தர மாட்டாங்க, ஏதோ ஒரு டே. சாரி நம்ம புட்டிக் சாரி. என்ன சாரி? மகேஸ்வரி சில்க். மகேஸ்வரி 2400 நம்ம புட்டிக் சாரி. இது வந்து ஹேண்ட்மேட் கலர்ஸ். ஓகே. பிளவுஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு சாரியோட பிளவுஸ். இந்த சாரி பிளவுஸ் இல்லையா இது? ஏதோ ஒரு சாரியோட பிளவுஸ். சூப்பர். திடீர்னு இன்டர்வியூன்னு சொன்னீங்க, அதனால மிக்ஸ் மேட்ச் பண்ணி. பட் இருந்தாலும் ஆனந்தியோட அந்த ஷோல்டர் பஃப்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் ஆமா இருக்குல்ல. இல்ல. ஓகே. புசு புசுன்னு. இங்க ஒரு சின்ன குட்டி ஷோல்டர் பஃப் கொடுத்த. தாலி வந்து தாலிங்க முகப்பு. முகப்பு வந்து பிள்ளையார் இருக்காரு. பிள்ளையார் முகப்பு எனக்கு பிடிக்கும் முகப்பு வச்சு தாலி போட. கழுத்துல இது நம்ம பொட்டிக் தான். ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரிஸ் 350 ரூபாய். ஓகே. இருக்கானா ஸ்டாக் இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டாக். இயரிங் நம்ம பொட்டிக் தான். இப்போ எக்ஸ்போல பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கு என்னுடைய எக்ஸ்போல வந்து காலேஜ் கேர்ள்ஸ்லாம் நிறைய வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபேன்சி பிரேஸ்லெட்ஸ், ஃபேன்சி ஜுவல்ஸ், ஃபேன்சி அதெல்லாம். ஸோ இதுவும் நம்ம பொட்டிக். சூப்பர். ஏன்னா ஒரு 300 ரூபாய் இருக்கும். மேல போட்டிருக்க செகண்ட் ரிங்லாம் கோல்டு. ரொம்ப பிடிக்குமா அந்த 2வது காது 3வது காது? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க வீட்டுல அடிப்பாங்க, போடக்கூடாது. காதல் என்ன கண்டதையும் குத்திட்டு அப்படின்னு போட விடல. அத்தானு கேட்டா சரி உனக்கு வலிக்கோ யோசிச்சுக்கோன்னு சொன்னாங்க. இல்ல காது ரொம்ப அழகா இருக்கும் அப்படி குத்திட்டு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் 6 குத்திருக்காப்பா. சரி அதனால நான் வந்து ஒரு நாள் எங்க அண்ணாவை கூட்டிட்டு போய் குத்திட்டேன். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவரை கூட்டிட்டு, அவர் பாக்குறதுக்கே பயம் அவருக்கு, அதனால அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த செகண்ட் ஸ்டேட்லாம் குத்துனேன். இவ்ளோ குத்துனவங்க மூக்கு குத்தலையா? மூக்கு எங்க வீட்டுல யாரும் குத்தி பார்த்ததே இல்லைனாலும் குத்தல. நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற யாருமே குத்தல. எனக்கும் அதனால அது மேல கிரேஸ் வரல, அதனால விட்டுட்டேன். வேற என்னென்ன ஐட்டங்கள்லாம் போட்டிருக்கீங்க? மோதிரங்கள், ரிங்ஸ்லாம் அப்பப்போ. இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ண ரிங். இது எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கையில இருந்து கழட்டி அப்படி போட்டு விட்டா அனிதா. ஸோ இது வந்து மெமரபிள் கிஃப்ட். இப்போ சலூன் ஓப்பனிங் வந்தால அப்ப போட்டு விட்டா.